கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. டுடே ஸ்பெஷல் டே, ஹாப்பி விமென்ஸ் டே. எல்லா அனைத்து பெண்மணிகளுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். விசேஷமாக ரஹபோத் பிரேயர் குரூப் இதுக்கு பெண்களுக்கு மகளிர் தின வாழ்த்துக்கள். பெண்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, எஸ், விசேஷித்தவர்கள். நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். ஆமென். ஏசாயா 62 அதிகாரம் 3 இப்படியாக வாசிக்கிறோம். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ்யமுடியுமாய் இருப்பாய். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு பெண்கள் பல துறைகளில் சாதனை படுத்தியிருக்கிறார்கள். தங்கள் திறமைகளால் சமூகத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். வேதாகமத்தில் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பெண்மணியை குறித்து நாம் தியானிப்போம். அப்போஸ்தலர் 9 அதிகாரம் 36. யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாசையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பெயருடைய ஒரு சிஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். இந்த யோப்பா பட்டணம் எருசலேம் நகரத்திலிருந்து வடமேற்கு ஏறத்தாழ 30 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. அப்பட்டணம் மத்திய தரைக்கடலின் கரையில் அமர்ந்திருந்ததோடு பாலஸ்தீன நாட்டினுடைய ஒரு பெரிய துறைமுகமாகவும் விளங்கியது. அங்கேதான் கிறிஸ்தவர்களுக்குள் தயவுடையவளாக தொற்கால் என்னும் பெயருடைய இந்த பெண்மணி இருந்தாள். இந்த தொற்கால் ஒரு சொற்பொழிவாளரும் அல்ல, ஒரு பெரிய பதவியோ கல்வியோ செல்வமோ உள்ளவளும் அல்ல. ஆனால் தான் மக்களுக்கு செய்த உதவினால் கர்த்தருக்கு ஊழியம் செய்து வந்தார். புதிய ஏற்பாட்டுல ஷீ என்று சொல்லத்தக்கதான ஒரு வாழ்க்கை முறையோடு வாழ்ந்து காட்டினாள். அநேக சீசர்களை குறித்து நாம் வாசித்து இருந்தாலும் ஒரு பெண்மணி கர்த்தருடைய சிலுவையை அனுதினமும் சுமந்து செல்பவளாக அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இயேசுவை போல வாழ தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்ததால் தான் அவளை ஷீ என்று வேதாகமத்தில் எழுதியிருப்பதை வாசிக்க முடியும். ஆண்கள் மாத்திரமல்ல, பெண்களும் சீசைகளாக இருக்க முடியும். இன்றைக்கு கர்த்தரோடு கடைசி வரைக்கும் ஊழியத்திலே கடைசி வரைக்கும் நிலைத்திருந்தது பெண்கள் தான். நம் யாவரும் சீசர்களாக வாழ வேண்டும் என்றுதான் கர்த்தர் விருப்பமுடையவராக காணப்படுகிறார். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது இந்த தொற்கால் நற்கிரிகளை செய்து கொண்டு வருபவர்களாக காணப்பட்டாள். யாரும் கெட்டு போகக்கூடாது என்று நினைப்பவள். தனக்கு யாரு துரோகம் செய்தாலும் அவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைப்பவளாக மாத்திரமல்ல, நற்கிரிகளை செய்வதாக காணப்பட்டாள். நாமும் கூட இந்த தபித்தாளை போல நற்கிரியைகளை செய்பவர்களாக காணப்பட வேண்டும். ரோமர் 2:7 வாசிக்கிறோம், சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமை தேடியவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. மூன்றாவதாக பார்க்கும் பொழுது இந்த தொற்கால் தர்மங்களை செய்பவர்களாக காணப்பட்டால் தானும் தர்மங்கள் செய்தால். பசியாக இருப்பவர்களுக்கு உணவையும், ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடையும், இருக்க இடம் இல்லாதவர்களுக்கு இடமும் கொடுத்து எளியவர்களுக்கு தர்மங்களை செய்வதனாக காணப்பட்டாள். நாமும் கூட இன்னைக்கு அநேகர் உண்டு. நம்முடைய குடும்பத்தில கூட ஒருவேளை சாப்பாட்டிற்காகவும் கஷ்டத்தில் இருப்பவர்களுக்காக நாம் அவர்களுக்கு உதவி செய்வர்களாக நான் காணப்படுவோம். இந்த தபித்தாள், இப்படிப்பட்ட தபித்தாள் திடீரென்று நோயினால் பாதிக்கப்பட்டு மரணம் அடைந்தாள். ஆனால் ஆண்டவர் அவளை அப்படியே விடவில்லை. இந்த சடுதில் மரணம் அடைந்ததை கண்ட போது சீடர்கள் லித்தாவுக்கு அவசர செய்தி அனுப்பி தாமதமின்றி பேதுரு அவரிடத்துக்கு வரும்படி கேட்டுக்கொண்டார்கள். பேதுரு அங்கு வந்து சேர்ந்த போது அங்கிருந்த விதவைகள் எல்லாரும், அந்த தொற்காலோடு இணைந்திருந்த ஸ்திரீகள் எல்லாரும் அவள் தனக்கு தொற்கால் அந்த வஸ்திரங்களை தைத்து கொடுத்ததை காண்பித்து, தனக்கு நன்மைகளை செய்ததை காண்பித்து துக்கத்தோடு அழுது கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பேதுரு அவர்களை அங்கிருந்து போய்விடும்படி கூறிவிட்டு பேதுரு முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார். தபித்தாளே, எழுந்திரு என்று கட்டளையிட்டார். உடனடியாக அவளுக்கு உயிர் திரும்பி வந்தது. உயிர் பெற்றவள் தன் நண்பர்களோடு இணைந்து கொண்டாள். இவ்வாறு உயிரோடு எழுப்பப்பட்ட இந்த அற்புத செய்தி எங்கும் உள்ளவர்கள் அறிந்தார்கள். இதனால பலர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவரானார்கள். இந்த கடினமான
காலகட்டத்தில் கூட தபித்தாளை போல நல்ல சீசர்களாக நற்கிரியைகளை செய்பவர்களாக தான தர்மங்களை செய்பவர்களாக நான் இருப்போம் என்றால் கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் நம்மை தப்புவித்து விலக்கி காப்பார். ஆமென். அல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கென்று ஒரு சிறு காரியத்தலம் செய்ய ஒவ்வொரு ஆளாலும் முடியும். என்ன செய்து வருகிறோம்? சிந்திப்போம், செயல்படுவோம். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென்.